ஒன்று தான், நம்ம மக்களை போயிட்டு கெஞ்சக்கூடாது, படம் பாருங்க அப்படின்ற ஒரு விஷயம். ஏன் அது ஒரு ஃபுல் டைரக்டராக நீங்கள் கேட்டிங்கன்னா எனக்கு அந்த ஃப்ரீடம் இல்லை. அது இந்த மாதிரி ஒரு படம் இருக்குன்னு எனக்கு தெரியாது. படத்தை பற்றி ப்ரோமோவே பண்ணல. எனக்கு முழுமையாக இல்லை, எனக்கு திருப்தி இல்லை. ஸோ ஒரு படம் ஃபெயில் ஆக போதுன்னா ஓகே, ஒரு இமோஷனல் வீடியோ செஞ்சுருவாங்க. ஒரு படம் ஏன் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் ரிசல்ட் வரல அப்படி? எஸ் பிரதர், ஐ மீன் இர்ஃபான், ஐ திங்க் somehow you did something. யாரும் அடிச்சு வற்புறுத்தி நீ படம் செஞ்சாதான் பயங்கரமா இருக்கும். ஆனால் இந்த படத்துக்கு அந்த மாதிரிலாம் செஞ்சிடாதீங்க. Yeah, it's going to showcase what is Iruthi Strike. So Iruthi Strike movie number 1, Nam Katrai Se movie number 2, movie number 3 வந்து Iruthi Strike. ஆமா, இது நல்லபடியா போனுச்சுன்னா அகைன் இது மார்க்கெட்டிங்கா இல்ல, பொருளாதார ரீதியா இது நல்லா போனா மட்டும்தான் நான் செய்வேன், படம் எடுப்பேன்னு முடிவு பண்ணிருக்கேன். ஓகே, பிகாஸ் அதில் நிறைய ஃபேக்டர்ஸ் அடங்கி இருக்கு. ஸோ அது எஸ் ரைட். ஓகே, ஸோ இஃப் லெட்ஸ் சே நாம் கட்டுற சே படம் ஒன்றும் பார்க்கல, ஓகேயா? ஸோ இந்த படத்து கூட வந்து அவங்களால வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியுமா? ஆஸ் லைக் would they be able to still understand what the movie is all about? எஸ் கேன், பிகாஸ் இந்த படத்தை வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது உங்களுக்கு எந்த கனெக்ஷனும் இருக்காது என்கே கூட, எக்ஸப்ட் ஃபார் த லாஸ்ட் 7 minutes. பட் இந்த படம் தான் ரொம்ப முக்கியம் இந்த 3 ட்ரைலஜியை வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. ஸோ நீங்கள் வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷான படமாகவே பார்க்கலாம். ஸோ டசன்ட் ரிக்வயர் யூ டு வாட்ச் நம் கட்ரை சே பிஃபோர் திஸ். அதை பார்த்துக்கிட்டிங்கன்னா அதில் வர கேரக்டர்ஸோட அண்டர்ஸ்டாண்டிங்கை நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க. அதுக்கு நான் என்கரேஜ் பண்ணுறேன். பட் ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் பார்த்தாலும் இதை பார்த்துட்டு திருப்பி நீங்கள் எங்கேயே பார்க்கலாம். ஓகே ரைட். ஓகே, ஸோ ஒரு ஏன் பிரதர் கை இப்படி ஆடு? இல்லை அது என்ன வயசாச்சு, என்ன பண்ணுறது, அதனால தான். இப்போ என்னன்னா வந்து இப்போ நாம் கட்ரை இசை படம் வழியாகிட்டு I believe there's like so many positive feedback about Nam Katrai. Just one negative feedback, what was given about Nam Katrai? ஆக்சுவலி நெகட்டிவ் சொல்கிறதோட அது கன்ஸ்ட்ரக்டிவான ஒரு ஃபீட்பேக் தான் நான் எடுத்துக்கிறேன். பிகாஸ் அது எப்படி சொன்னாங்கன்னா லேக்காக இருக்குது, கொஞ்சம் பேசிங் இல்லாமல் இருக்குது, லைக் ட்ரீம் பண்ணியிருக்கலாமே, லெங்க்தாக போகுது அப்படின்னு. பட் அகெயின் இது என் டீமுக்கு மட்டும்தான் தெரியும். நான் பேட்ச் பண்ணி ஓட்டுறதுக்கு அங்கே ஒன்றுமே இல்லை. பிகாஸ் லிட்ரலி எனக்கு கமிட்மெண்ட் கொடுக்கறதுக்கு அங்கே ஆள் இல்லை. நான் எதிர்பார்த்த ஆள் அங்கே இல்லை. நான் எதை வெட்டினாலும் எதை தூக்குனாலும் உங்களுக்கு கதை புரியாமல் போயிடும்ன்ற அந்த ஒரு சிச்சுவேஷன்னால தான் அதை அப்படி வச்சுக்கிட்டேன். பட் அதை தவிர்த்து அந்த படத்தோட ஒரிஜினல் டியூரேஷன் பார்த்துக்கிட்டிங்கன்னா 1 hour 55, சேம் ஆஸ் இறுதி ஸ்ட்ரைக். ஓகே, நல்ல வேலை 20 மணி நேரம் படத்தை வந்து 155. ஓகே கேசவன், தேங்க்யூ கேசவன். இல்லை அது பிளான் பண்ணும் போதே 155 தான் இருந்துச்சு. அண்ட் சம்ஹவ் என் கிரெடிட் வச்சு 155 கரெக்டாக லாக் பண்ணி முடிச்சிட்டோம். ஓகே ரைட். ஓகே, என்னென்னா வந்து இங்கே மலேசியாவில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து மூவிஸ் வந்து தோ எஸ் இட் இஸ் க்ரோயிங் அண்ட் ஆல், ஆனால் அந்த மார்க்கெட் வந்து வெரி ஸ்மால், ரிலேட்டிவ்லி ஸ்மால் தான். ஸோ அந்த சின்ன மார்க்கெட்லேயே வந்து ஒரு 18+ மூவி கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஏன் அந்த ஒரு இல்லை இதை படமாக பார்க்கலாமா? இது ஆக்சுவலி 18+, 16+ அப்படின்ற மேட்டரில் என் படத்தில் நான் எடுக்கிற கதையில், நான் எழுதுகிற கதையில் வந்து ஒரு நிஜம் இருக்கணும்னு நான் நம்புவேன். ஸோ அந்த விஷயத்தில் வந்து என்னென்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்தேன். இதில் இருக்கிற விஷயம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு கொலோசியான்ற ஒரு ஃபிக்ஷனல் கண்ட்ரியில் நடக்கிற விஷயம் தான், மலேசியாவில் இல்லை. படத்தில் எந்த லொக்கேஷனை வந்து மலேசியாவை நாங்கள் காமிக்கல. ஸோ அதுதான் எங்களோட முதல் சேலஞ்சு. ரெண்டாவது வந்து கொலோசியாவாக இருக்கிறதுனால அந்த இடத்து உள்ள மக்கள் என்ன ஆகுறாங்க, என்ன நடக்கிறது அப்படின்ற கதை தான் இது. 18 பர்பஸ்லி பண்ணணும் இல்லை, இந்த கதைக்கு டிமாண்டான சில விஷயங்கள் இருந்துச்சு. நான் இப்போ ரைவ் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலி எல்பிஎஃப் டிபார்ட்மெண்ட்டை ரைவ் பண்ணியிருக்கோம். பிகாஸ் சில சீன் எங்களுக்கு அன்ஃபேச்சுரல், ஏன்னா நீங்கள் கேட்பீங்க படம் பார்த்துட்டு இது ஏன்டா அப்படி இருக்குன்னு கேட்பீங்க. ஸோ அந்த விஷயத்தெல்லாம் தூக்குனனால அது கதை புரியாமல் போயிடுமோ அப்படின்ற சில விஷயம் நிறையா இருக்குது. இருந்தாலும் டாக்ஸ் ஆன் கோயிங். ஸோ எல்பிஎஃப் டீம் கூட பேசிக்கிட்டு தான் இருக்கோம். டெஃபினெட்லி 18 அவங்களும் இது பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. பட் அகெயின் எங்கள் சைட்லேருந்து நாங்களும் சில விஷயம் பண்ண வேண்டியது இருக்குது. அது ஒரு ஃபுல் டைரக்டராக நீங்கள் கேட்டிங்கன்னா எனக்கு அந்த ஃப்ரீடம் இல்லை, அது உங்களுக்கு தெரியும். பட் அதை பற்றி நம்ம பேச வேணாம், பிகாஸ் அதோட லாஸோட ஆக்ட் அப்படி இருக்கிறதுனால ஐ டோன்ட் விஷ் டு டாக் ஹியர். பட் அகெயின் அதுதான் பிரதர். ஓகே சரி, இன்னொன்று வந்து என்னன்னா வந்து த ரீசன்ஸ் வாய் மூவி ஃபெயில், தமிழ் மூவி வந்து இங்கே மலேசியாவில் ஃபெயில் பண்ணுறது எல்லாரும் வெரி சிம்பிளாக சொன்னாங்க. இந்த மாதிரி ஒரு படம் இருக்குன்னு எங்களுக்கு தெரியாது, படத்தை பற்றி ப்ரோமோவே பண்ணல. இது எல்லா படத்துக்கும் நடக்குது, உங்கள் படத்துக்கும் நடந்துச்சு. இறுதி ஸ்ட்ரைக், சாரி நாம் கட்ரை இசைக்கு வந்து இதே இஷ்யூ தான் நடந்துச்சு. ப்ரொமோஷன் அது வந்து இல்லைன்னு. வாய் டு யூ திங்க் யூ ஃபெயில்ட் இன் தட், அண்ட் டு யூ திங்க் யூ மேட் இட் பெட்டர் வித் இறுதி ஸ்ட்ரைக்?
ஆக்சுவலி டு பி ஆனஸ்ட் வித் ஆல் ஆஃப் யூ, ராம்கட் ரைசேக்கு நான் சிங்கிள் சென்ட் ஸ்பெண்ட் பண்ணலை. நம்பர் 1, படம் எனக்கு முழுமையாக இல்லை, எனக்கு திருப்தி இல்லை. ஸோ அதனால் நான் அதை ஓவர் பூஸ்ட் பண்ணி, ஓவர் ரியாக்ட் பண்ணி, ஓவர் ஷோ பண்ணி உங்களுக்கு யாரையும் நான் கொண்டுட்டு வரல. எஸ், ஒரு வீடியோவில் நினச்சி பிரதர் இர்ஃபான் அவரோட கட்டசியில் அவர் என்னன்னா அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் சில விஷயம் பேசினார். பட் அகெயின் நான் அவர்கிட்ட அது சொன்னது தான். அவர் வந்து என்கிட்ட சொன்ன அவரோட இன்டென்ஷன் வந்து வேறு, பிகாஸ் ஈ வாண்டட் டு ஷோஸ் வாட் இதுன்னு. பட் எனக்கு ஏன் அந்த வீடியோவில் வந்து ஈடுபாடு இல்லை அப்படின்னு நினச்சிட்டேன்னா, பிகாஸ் ஒன்று தான், நம்ம மக்களை போயிட்டு கெஞ்சக்கூடாது படம் பாருங்க அப்படின்ற ஒரு விஷயம். ஏன் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, அது போக போக வந்து இப்போ ஒரு படம் ஃபெயில் ஆக போகுதுன்னா ஓகே, ஒரு இமோஷனல் வீடியோ செஞ்சுருவாங்க, ஒரு இது போட்டுருவாங்க. அது வந்து ஒரு டாக் வந்து அது ஒரு ட்ரெண்டாகவே போகுது. அது இது பண்ண வேணாம். பட் இர்ஃபான்ட்ட நான் அதை பற்றி பேசினேன், வீடியோ ரிலீஸ் ஆகணும்னு பேசினேன். பட் இஸ் இன்டென்ஷன் வாஸ் டிஃப்ரெண்ட். என்னன்னா அவரோட சொல்றது வந்து இல்லை தலைவர், நான் வந்து உங்களோட இதை வந்து நான் பேசினேன். பட் அகேன் நிறைய பேர் என்ன கேட்டாங்க, இது வந்து ஒரு என்னது ஒரு மார்க்கெட்டிங் கேமிக்கா, அப்படி பேச வச்சு என்ன மார்க்கெட்டிங் கேமிக்கான்னு. அப்படி அந்த மார்க்கெட்டிங் கேமிக்னா ஃபர்ஸ்ட் டேலே அவர் ரிலீஸ் பண்ணியிருப்பாரு அந்த விஷயத்த. ஸோ அது மார்க்கெட்டிங் கேமிக் பண்ணுறதுக்கு இல்லை. என்ன ஒன்றுன்னு கஷ்டப்பட்டு படம் எடுக்கணும்னு சொல்கிறோம். என்னத்துக்கு கஷ்டப்படுறோம்? ஆக்சுவலி யார் நம்மளை கஷ்டப்பட சொன்னா? ஆக்சுவலி யார் நம்மளை படம் எடுக்க சொன்னா? ஆக்சுவலி நம்மளை படம் யார் நானுமே சொல்கிறேன், நான் அங்கே ஓப்பனாக தான் பேசணும் போகிறேன். யாரும் அடித்து வற்புறுத்தி நீ படம் செஞ்சால் தான் பயங்கரமாக அப்படின்னு ஒன்றும் இல்லை. யாரும் படம் செய்ய சொல்லலை. நம்மளே தான் பிடிச்சி பண்ணுறோம், பிடிச்சி மட்டும்தான் பண்ணுறோம், அவ்வளோதான். பட் அகெயின் நான் சொல்கிறது என்னென்னா வந்து மார்க்கெட்டிங், நீ கேட்ட கேள்வி மார்க்கெட்டிங். அகெயின் நான் சொல்கிறேன் இந்த விஷயத்தை வந்து ஏன் நான் இங்கே பேசுகிறேன்னா, பிகாஸ் அது வந்து அந்த வீடியோ ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நிறைய பேர் அடிச்சு செம்ம மார்க்கெட்டிங் நாங்கள். அப்போ அந்த இன்டென்ஷனே ராங்காக புரிஞ்சுக்கிட்டாங்களோ அப்படின்ற ஒரு விஷயம் எனக்கு பதிவானுச்சு. ரெண்டாவது, இப்போ மார்க்கெட்டிங் பற்றி பேசுறீங்களா பிரதர், நான் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். மிருகசீரிஷம்னு ஒரு படம் வந்துச்சு, இப்போ தான் ரிலீஸ் ஆனுச்சு. போன வருஷம் 10ஆம் மாதத்துலேருந்து அவங்களோட டீசரை வந்து எல்லா படத்துலையும் போடுறாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோக்கு போகிறதுல எல்லா படத்துலையும் போன வருஷம் 10ஆம் மாதத்துலேருந்து இந்த வருஷம் 6ஆம் மாதம் வரைக்கும் அவங்களோட டீசர் ஒன்றுச்சு. டூர் ஸ்டேட்லேருந்து எல்லாம் கைடு இது என்ன மேக்ஸிமம் ப்ரொமோஷன் பண்ண முடியுமோ பண்ணாங்க. பட் படம் ஏன் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் ரிசல்ட் வரல அப்படின்ற போது அதை நம்ம தான் யோசிக்கணும். ஒன்று, என்ன வேண்டாங்க இருந்திருக்கோம். ஏன்னா இப்போ நம்ம பப்ளிக்கை சொல்கிறதுக்கும் காரணம் இல்லை, பிகாஸ் சில படம் வந்து ஹிட் ஆகுது ஜெயிக்குது. இப்போ C4C வந்து 2.5 மில்லியன் எடுத்துச்சு. ஸோ அது வந்து ஒரு மைல்ஸ்டோன் நம்ம படத்துக்கு. பட் அகெயின் மார்க்கெட்டிங்னு சொல்லும் போது மேக்ஸிமமாக பண்ணுறாங்களே. இப்போ பண்ணலன்னா இப்போ நாம் கட்ரைஸை நீங்கள் சொல்லும் போது நான் 100% அக்செப்ட் பண்ணிக்கிறேன். மிருகசீரிஷம் அவ்வளோ எஃபர்ட் போட்டாங்களே, அவ்வளோ எஃபர்ட் போட்டு அந்த படம் ஏன் ரீச் ஆகலை? ஸோ அதுக்கான விஷயம் வந்து நமக்குள்ளே தான் இருக்குது. அந்த விஷயத்தை தேடி தான் நம்ம நோக்கிட்டு இருக்கோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அதான் இந்த மார்க்கெட்டிங்கில் வந்து நான் வந்து ரொம்ப கிளியராக இருக்கேன். நான் என் டீம்கிட்ட சொன்ன ஒரே விஷயம்தான், படத்தை பற்றி என்ன இருக்கோ அதை பற்றி மட்டும் உண்மையான பேசுங்க. எதுவுமே ஓவர் எக்ஸாஜரேட் பண்ணி பேச தேவையில்லை. ஒன்றும் இல்லை, ட்ரெய்லர் விளையாட்டும், ட்ரெய்லர் தான் மார்க்கெட்டிங். அது போட்டோம், சேரட்டும். அதை பார்த்து அவங்களே பிடிச்சி செய்கிறாங்களா, இது பண்ணுறாங்களா பண்ணிட்டோம். பட் அகெயின் இர்ஃபான் பண்ண வீடியோ வந்து நாட் ஃபார் மார்க்கெட்டிங் கேமிங். இதை நான் திருப்பி இங்கே சொல்கிறேன், தப்பாக எடுத்துக்காதீங்க யாராக இருந்தாலும். இட்ஸ் நாட் ஃபார் மார்க்கெட்டிங் கேமிங், இட்ஸ் பியூர்லி ஃபார் இஸ் குட் இன்டென்ஷன் டுவர்ட்ஸ் மீ அஸ் எ பிரதர். அவ்வளோதான். ஆனால் அதோட ஆஃப்டர் எஃபெக்ட் நல்லா இருந்துச்சு. ஏன்னா எல்லாரும் என் படத்தை பார்த்தாங்க. நெட்ஃப்ளிக்ஸில் கூட சில பேர் இப்போ பார்த்துட்டு சொன்னாங்க. எஸ், ஆமாம். இல்லை, நான் என்ன சொல்கிறேன்னா எல்லாரும் இமோஷனல் வீடியோஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அது முடிச்சுட்டு படம் வெளியாகி 3வது நாளே இமோஷனல். வஜய் தயாங்லேருந்து வெளியாக போதா இன்னைக்கு வெளியாக்காரண்டாரு அழுகுற வீடியோ 7 மணிக்கு. எல்லாம் அழுகுற வீடியோ வேலை செய்யல, அவங்க கீழே துப்பி எடுத்தாங்க. பட் certain movies, I mean it had to be scaled in a way that பார்க்க போனாங்க. Actually I think your movie worked in that way, whereby right after that somehow the magic worked. அது சொல்றேன். அது வந்து எங்க இர்ஃபான் எங்க இருக்கீங்க? இர்ஃபான் எங்க இருக்காரு? எஸ் பிரதர். I mean இர்ஃபான், I think somehow you did something. நீங்க வந்து இவருக்கு செய்ய பார்த்தீங்க, அது certain parties-க்கு வந்து நெகட்டிவ் மார்க்கெட்டிங்காக போனுச்சு. மார்க்கெட்டிங் இஸ் மார்க்கெட்டிங் if you were to ask me, so it worked. So ஆனால் இந்த படத்துக்கு அந்த மாதிரிலாம் செஞ்சிடாதீங்க, சரியா? Okay, but then I hope, I mean the movie gonna strike big in theaters. நான் அகைன் கொலெக்ஷனுக்கு நம்பர்ஸ்க்கு இந்த படம் செய்யலை. ஒரு படம் நல்ல படமாக இருக்கணும், அது எல்லாருமே நல்லா நடிக்கணும், எல்லாத்துக்குமே அந்த நடிப்பு சரி, டெக்னிக்கல் டீமுக்கு எல்லாத்துக்கும் கிரெடிட்ஸ் போகணும்னு சொல்லிட்டு தான் ஒரு படம் செஞ்சுருக்கோம். அகைன் பியூர்லி நாட் ஃபார் நம்பர்ஸ். But you have to talk about numbers because you're putting in capital for you to gain back.
ஸோ நம்பர்ஸ் நீ நீ 100 போட்டு எனக்கு 50 வந்தா போதும்னா யாரும் அந்த பிசினஸ் கொள்ள போறாங்க. இட் இஸ் பிசினஸ். ஆமா, அது வந்து So, நான் ஒரு yes. இயக்குனரா ஒரு ப்ரொடியூசரா அங்க நின்று பார்க்கும்போது தான் எனக்கு தெரியும் அந்த பெயின் என்னன்னு. பட் அகெயின் ஆர்ட் இஸ் ஆர்ட், மேக் பிசினஸ் இஸ் பிசினஸ். Yes. But then you need to look at it in a very niche way. Okay, so போயிடலாமா? ஐ திங்க் ஆமா பிரதர், போயிடலாம், டைம் ஆகுது. ஸோ ஓகே, அடுத்தபடியாக என்னன்னா வந்து நீங்க தான் சொல்லணும். உங்களுக்கு அது ரெடியா இருக்கு ஸ்கிரீன்ல, அது நீங்க சொன்னீங்கன்னா அவங்க ஆமா, எஸ். ஓகே பிரதர்ஸ் ப்ளீஸ் இது மட்டும். ஓகே டீம், ஸோ இதான் நீங்கள் அவ்வளோ காத்துக்கிட்டு இருந்த அந்த மூமெண்ட். என்னோட ஓகே டாக்கி ஒன்று இருந்துச்சுங்கய்யா. ஓகே, ஸோ எங்கள் படத்தோட ட்ரெய்லர் இப்போ ப்ளே பண்ண போகிறோம். படம் வந்து 30 அக்டோபர் ரிலீஸ் ஆக இருக்கிறது. ஸோ உங்கள் ஆதரவு என்றைக்குமே எங்களுக்கு கிடைக்கும்ன்றது தெரியும். ஸோ அதை தாண்டி இந்த விஷயம் இந்த படம் வெளியே போய் சேரணும் அப்படின்னா படத்தோட விஷயத்தில் சம்மந்தப்பட்ட விஷயத்த பாருங்கள். அது உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வலுக்கட்டாயம் இல்லாமல் நீங்களே கண்டிப்பாக சொல்லி கொண்டு போய் சேருங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். சைனிங் ஆஃப், டி கணேஷ் குமார் ஆன் பிஹாஃப் ஆஃப் கிர்தி ஸ்ட்ரைக் டீம்.